தக் லைஃப். படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல ஒரு சீன் நடக்கும். அந்த சீன பார்த்ததுமே நமக்கு இதுதான் கதையோ அப்படின்னு தோணும். கடைசில இதெல்லாம் கதையா மணிரத்னம் எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு நெனைப்போம். கடைசில பார்த்தா அதையே தான் கதையா எடுத்து வச்சிருக்காரு. ஒரு பெரிய கேங்ஸ்டர், அந்த இடத்துக்கு ஆசைப்படுற கூட இருக்கவங்களே பண்ற துரோகம், இது இல்லாம பழைய ரிவெஞ்ச் ஒண்ணு. இப்படி அதர பழசான ஒரு ஸ்டோரிய எடுத்துக்கிட்டு, தேஞ்சு போன ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு, ஆஃப்டர் 38 இயர்ஸ் மணிரத்னம் அண்ட் கமல்னு ஃபிலிமுக்கு ப்ரமோஷன் வேற. எந்த ஸ்பார்க் இவங்கள இந்த படம் எடுக்க வச்சதுன்னே தெரியல. படம் ஆரம்பிச்சு ஏதாவது நடக்கும், நடந்து தானே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு சீன்ல கூட இன்டென்ஸ் இல்ல. ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் இல்ல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல. அப்படியே நேரோ ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ளாட்டா. சிம்பு வர சீன் எல்லாம் பார்த்தா செக்கச்சவந்த வானமும், வெந்து தணிந்தது காடும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. கிட்டத்தட்ட படம் செக்கச்சவந்த வானம் பார்ட் 2னே சொல்லலாம். கமல் அவரோட ஆக்டிங் 120% குடுத்திருந்தாரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏ.ஆர். ரஹ்மானோட சட்டிலான மியூசிக் நல்லா இருந்தது. ஜிங்கிஜா பாட்டு வாவ்! தியேட்டர் பிளாஸ்ட். மியூசிக் மனசுல நிக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா சீன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. இன்டர்வெல் ரொம்ப சுமாரா தான் இருந்தது. நல்ல வேளை நாயகன் படத்தோட ரெஃபரன்ஸை இந்த படத்துல நீங்க வைக்கல. ஒரு லுக்ல மட்டும் லைட்டா ஃபீல் ஆகும். மத்தபடி நாயகன் 2ன்னு இந்த படத்தை எடுக்காம இருந்தது ரொம்பவே நல்லது. அந்த கல்ட்ட, அந்த காட்ஃபாதர் மூவிய, அந்த படம் எத்தனை குட்டி போட்டுச்சு. இன்னைக்கு வரையும் குட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அந்த படத்தோட பேர காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பண்ண கடுப்புக்கு இப்போ உட்காந்து நாயகன் பார்த்தா தான் மனசு ஆறும் அப்படி இருக்கு. மணிரத்னம் கமலஹாசன்ற தோசைய ஊத்தி, அதுல ரவிகே சந்திரன், ஸ்ரீகர் பிரசாத், ஏ.ஆர். ரஹ்மான், சிலம்பரசன், த்ரிஷான்னு எல்லாரையும் போட்டு மசாலா பண்ணி நமக்கு ஒரு சாதா மசால் தோசைய குடுத்துட்டாரு. படத்தோட ப்ளஸ் ஃபைட் சீக்வென்ஸ் நல்லா இருந்தது. இதுக்கான பாராட்டு அன்பறிவுக்கு போய் சேரணும். அங்கங்க ஜோக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நமக்கு சிரிப்பு வந்தது. படம் முடியிறப்போ விண்வெளி நாயகா அப்படின்னு ஸ்ருதி ஹாசன் வாய்ஸ்ல வந்தது நல்லா இருந்தது. தியேட்டர்ல பார்க்கணுமான்னு கேட்டா, ஆல்ரெடி ஆண்டவர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தியேட்டர்ல போய் பார்த்துருப்பீங்க. இத தாண்டி வேற எந்த ரீசனும் இல்ல இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கறதுக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் இன் Netflix August 7. என் பேரு ரங்கராய சக்திவேல்.